ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய பெருமதியை சஹாபாக்களுக்கு உணர்த்துறதுக்காக பயான் செஞ்சாங்க. ஆனா அவர்களுடைய பயான் இப்படி மணித்தியால கணங்கள் எல்லாம் இல்லை. 3 வரியில பயான் முடிஞ்சிருச்சு. சொன்னவர்களும் ஈமானோடு இஹ்லாஸோடு சொன்னார்கள், கேட்கிறவர்களும் முழு கவனத்துடன் கேட்டார்கள். அன்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள், ஆனா நாங்க சஹாபாக்கள் அல்ல. எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் மறுமையினுடைய கூலிகளை கபருக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டோம். நன்மையா? அது மௌத்துக்கு பிறகுதானே தேவை, இப்ப தேவையில்லை. கபருக்கு அங்கிட்டு வச்சுட்டோம், பிந்தி பார்ப்போம். சஹாபாக்கள் மறுமையின் நன்மைகளை கபருக்கு முன்னால தூக்கி வச்சுட்டாங்க. இப்பவே தேவை, எடுத்துட்டு தான் கபருக்கு போவோம். இதுதான் எங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வரியில ரமலானுடைய சிறப்பை பேசினாங்க. அதுல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ ரமதான், இது புகாரி ஷரீஃப்ல இருக்கிற செய்தி. இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, ரமலான் வந்துருச்சுன்னா சுவர்க்கத்திட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும். நரகத்துக்கு ஆட்களை தஸ்கீல் செய்து கொண்டு வர்றானே அந்த இப்லீசுகள், அந்த ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கு போடப்பட்டு கடலில சிறை பிடிக்கப்படுறாங்க. 3 செய்தியை சொன்னாங்க. இதை சொல்றதால எங்கட உள்ளத்துல ஏதாவது ரமலானை பத்தி ஒரு மாற்றம் வருதா? நிறைய கொத்துபாக்கள்ல இந்த பயான கேட்டிருப்பீங்க, வானொலியில கேட்டிருப்பீங்க. ஏதாவது உள்ளத்தில் அந்த ஊசி ஆடுதா? சொர்க்கம் திறக்கிறாங்களாமே, எங்கிடவன் என்ன யோசிக்கிறான்டா, சொர்க்கத்தை திறந்து நமக்கு என்ன பயன்? கடையை திறந்தா தான் எங்களுக்கு வேலை. நாம யோசிக்கிறத, வயலுக்கு போனா தான் எங்களுக்கு பிரயோசனம், சொர்க்கத்தை திறந்து நமக்கு என்ன பிரயோசனம்? அது கபருக்கு பிறகு தானே தேவை. இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில வித்தியாசம். ஏன் சொர்க்கத்தை திறக்கிறாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. எங்களை எவ்வளவு பேருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சொந்த காணியோ வீடோ இல்லை, பிறந்ததும் எவண்டையோ வீட்டில, வளர்ந்ததும் யாருடையோ வீட்டில, புகுந்ததும் எவளுடையோ வீட்டில, அடக்கிறதும் யாரோ கொடுத்த காணியில. உண்மை அதுதானே. அழுதுகிட்ட இருக்கிறார், எனக்கென்று சொந்தமான ஒரு வீடு காணி இல்லைன்னு. சரி, ஒருத்தர் வச்சிருக்கிறார் காணிய வீட்டை எல்லாம் கட்டி எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு இருக்கிறார். இவர் தொடர்ந்து வச்சிருப்பாரா? வைக்க மாட்டார். உன்னிடத்துல இருக்கிறத புடுங்கிறதுக்கு 3 பேர் வரப்போறாங்க. ஒருத்தர் மருமகன் வரப்போறான், அல்லது மகன் வரப்போறான். கண்ணை மூடு, நான் எடுத்துருவேன். அல்லது பக்கத்தில் இருக்கிற முதலாளி இருக்கிறார், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், உன்னை காணிய வாங்க நான் காட்சி வச்சிருக்கிறேன். பிடுங்க 3 பேர் நிக்கிறாங்க. இருக்கிறவருக்கும் நிம்மதியா இருக்கிறாது, போக போகுது. அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் சொல்றான், நீங்க யாரும் கவலை கொள்ளாதீங்க, காணி இல்லை வீடு இல்லை என்று. நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணி வச்சிருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல் நிலம் வச்சிருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டி இல்லை. நான் சொர்க்கத்தில் வீடு கிடையாது, மாளிகை கட்டிருக்கிறேன். கட்டி முடிச்சாச்சுது, நீ இன்னும் மௌத்தாகவே இல்லை. ஆனா உனக்குரிய காணி வீடு, அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் அங்கு தயாருங்கிறான். குர்ஆன் சொல்லுது, உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குரியது ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. ஆயத்தப்படுத்த போறோம் அல்ல, ஆயத்தப்படுத்தி விட்டான். ஹதீஸுல் குதுஸி இருக்குது புகாரில, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், எனது சாலிஹான அடியார்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ் எவ்வளவு தரப்போறான்? அல்லாஹ் அங்கு தரப்போற காணி இருக்குதே, இதை எடுக்க மருமகன் வரமாட்டான், இதை எடுக்க மகன் வரமாட்டான். வாரிசு சொத்து என்ற பேச்சு அந்த காணி வயல்ல இருக்காது. இன்னொருத்தர் வாங்குறது என்று இல்லை, கொடுத்தா உங்களுக்கே தான். நீங்க மரணிக்கிறது இல்லைங்க,
அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாளிகையும் காணியும் உங்களுக்கே உரியது. அல்லாஹ்வாச்சும் கோபப்பட்டு இறங்கு நான் கொடுத்த காணியில் இருந்து அப்படியும் சொல்ல மாட்டான். சொர்க்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டு சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பானாம், திருப்தியாக இருக்குதான் அத்தர்தௌன் கேட்பாங்க, இவ்வளவு கொடுத்தா என்ன திருப்தியாக இருக்க யா அல்லாஹ், மாலனா லா நர்லா யா ரப்பனா, எப்படி நாங்க திருப்தி படுத்தாம இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லான், இது எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒன்று தரப்போறேன். என்ன தெரியுமா? எனது திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்க போறேன். இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது. வெளியே போன்னு சொல்லவே மாட்டேன். கிடைச்சது உங்களுக்கு ஸ்திரமாகிச்சு. உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா. இந்த காணி இருக்குது. எவ்வளவு காணி தருவான்? ஒரு 2 ஏக்கர் கொடுப்பானா? 50 ஏக்கர் கொடுப்பானா? சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. கடைசியாக சொர்க்கம் போத சொர்க்கவாதி, அவர் நரகத்தில் இருந்து சொர்க்கம் போறவர். ஏன் அவர் நரகம் போனார்? அவன் களிமா மட்டும்தான் சொன்னான், மற்ற அவ்வளவும் பாவம் தான் செஞ்சிருக்கான். இவனை போட்டு நரகத்தில சுடு சுடண்டு சுட்டு அடி அடி என்று அடிச்சு அவன் அடுப்பில இருக்கிற கறிக்கட்டி போல ஆகிட்டான். அடுப்பில எரிஞ்ச அந்த விறகு இருக்கும் இல்லையா, கறிக்கட்டி போல. அல்லாஹ் சொல்லுவான், சரி உன்ன நேரம் முடிஞ்சிருச்சு, நீ போ சொர்க்கத்துக்கு. அவனால சொர்க்கம் போக இயலாது, எரிஞ்சு வைத்திருக்கிறான். எப்படி சொர்க்கம் போற? சொர்க்கத்துக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, நஹருல் ஹயாத், அதுக்கு பேரு ஜீவ நதி. அதுல தூக்கி இவனை போட்டா பொடி எல்லாம் அப்படி வளர்ந்து உடல் அழகாக வந்துடும். அல்லாஹ் சொல்ல உஹ்ருஜ் உதுகுல், இப்ப சொர்க்கத்துக்குள்ள போய்த்து உன் இடத்தை எடுத்துக்கோ. இவர் தான் பஸ்ஸில கடைசியாக ஏறாள், சொர்க்கத்துக்கு கடைசியாக போறவர். உள்ள போயிட்டு பார்த்தா சொர்க்கம் நிறைஞ்சி இவருடைய இடம் இல்லங்க. சொல்லுவார், யாரப் வஜத்துஹா மல்ஆ, சுவர்க்கம் நிறைஞ்சிருக்குதே, எனக்கு காணி வயல் இடம் ஒன்று இல்லையே பார். அல்லாஹ் சொல்வா, உலகம் மாதிரி நினைச்சிடாத, அங்கதான் 4 பேருடைய இடத்தை 40 பேருக்கு கொடுப்போம். அப்ப நாய் பெய் போல சண்டை பிடிச்சு கொள்வான். 4 பேருக்குரியத்தை 40 பேருக்கு கொடுத்தா சண்டை பிடிப்பான் தானே, அது உலகம். இங்க அப்படி கிடையாது. அவ்வளவு பேருக்கும் மனம் நிறைய கொடுத்திருக்கிறோம். உண்ட இடம் இருக்குது. உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறேன் தெரியுமா? கடைசியா போறாள், உனக்கு எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா? அட்டாளச்சேனை போல இல்ல, இலங்கை போல இல்ல, இந்த உலகம் போல 10 மடங்கு காணி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத் செய்றாங்க, வலக மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா, இந்த உலகம் போன்று 10 மடங்கு நிலம் வச்சிருக்கிறேன். இங்க ஒரு நிலத்தை வாங்கினா என்ன செய்யணும்? காடு வெட்டணும், சேறுகளை அள்ளணும், மரங்களை வெட்டணும், பாம்பு பொந்துகளை இடிக்கணும், பழைய கட்டிடங்களை இடிக்கணும். அங்க சேறு பாம்பு எல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, சுவர்க்கத்துடைய நிலத்தில என்ன இருக்கும்? சொன்னாங்க, அல்லாஹ் மணல் போட்டு இல்ல, சொர்க்கத்தினுடைய நிழல் இருக்குது, ரொம்ப நறுமணம் வீசும் கஸ்தூரியத்தான் நிலத்தில விட்டிருக்கிறானாம். துராபுஹா மிஸ்குன் அத்ஃபர், முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்திலே சுவர்க்கத்தினுடைய காணி, சுவர்க்கத்தினுடைய நிலம் இருக்குதே, நறுமணம் கமலும் கஸ்தூரியம் தான். எப்படி இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள போற நேரம்? சுப்ஹானல்லாஹ், மனம் மனமாக இருக்கும். அங்க வீடு கட்டிருக்கிறான், வீடல்ல மாளிகை கட்டிருக்கிறான். இங்க இல்ல, சின்ன சின்ன பையன்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மாளிகை கட்டி முடிச்சிருக்கிறான். ஆக குறைந்த மாளிகை எப்படி தெரியுமா? 70 அறைகள், 70 ரூம்ஸ் போட்டிக்கிறான். இங்க யாராவது 70 ரூம் கட்டுவாங்களா? கட்டினா பேரையே மாத்திடுவான். என்ன போடுவான்? ஹோட்டல் என்று போட்டுருவான், டூரிஸ்ட் ஹோட்டல். வீடுகள்ல யாரும் 70 ரூம் கட்டுறது இல்லை. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு 70 அறைகள் கட்டி இருக்கிறான். அந்த 70 அறைகள்ல ஒவ்வொரு அறையும் 4 பேர் போன உடனே மூச்சு விட முடியாத ஒடுங்கிய அறைகள் அல்ல. ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில் போடலாம். ஒரு கட்டில் 6 அடி நீளமானதல்ல. ஒரு கட்டிலுடைய நீளம் மக்காவிலிருந்து மதீனாக்கு போற தூரம்.
பஸ்ஸில போனீங்கன்னா 420 கிலோமீட்டர். இவ்வளவு நீளமான 70 கட்டில்கள் போட்டு 70 அறைகள் உள்ள ஒரு மாளிகை என்றா அந்த மாளிகையில சைஸ பாருங்க. சஹாபி கேட்கிறார், சஹீஹான் ஹதீஸ்ல இருக்குது, எந்த கல்லால கட்டி இருப்பாங்க? செங்கல்லாலையா அல்லது பிளாக்கள் வச்சு கட்டி இருப்பாங்களா? எங்களுக்கு அதுதானே தெரியும். கருங்கல்ல வச்சு கட்டி இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லபினத்தும் மின் ذهبின் வ லபினத்துன் மின் ஃபில்லா. ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி. இடையில சீமேந்து போடுறதில்ல, இடையில கஸ்தூரிய வச்சு ஒட்டி இருக்கிறான். சுகத்தில் இருந்தும் மனம் வந்து கொண்டிருக்கும். இது மலக்குகளுக்கோ அல்லாஹுக்கோ உள்ளதல்ல, எனக்கும் உங்களுக்கும் உள்ள இடம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடே சொர்க்கம் 30 நாளைக்கு திறக்குதுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்ட நிலமும் உண்ட மாளிகையும் அங்க இருக்குது. அந்த சொர்க்கத்துக்குள்ளதான் உனக்குரிய அந்த நீண்ட தோட்டமும் நீண்ட அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் இந்த சொர்க்கத்துக்குள் இருக்கிறதோ, திறந்து வச்சிருக்கிறோம். அது பறிபோகாம ரமலானுடைய அமல்களை செய்து ஸ்திரப்படுத்திக்கோ. அதுதான் சொர்க்கத்தை திறந்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பூரிப்படையணும். சஹாபா பெருமக்கள் மதீனாவில உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. மிஅராஜ்ல சொன்னாங்க, புகாரியில இருக்குது, நான் ஒரு மாளிகையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். அவ்வளவு அழகு. இதை ஏறி பாப்போம் என்று ஏறினா ஆறொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. சுவர்க்க நங்கை ஹூருல் ஈன் வுது செய்துகிட்டு இருக்கிறா. நான் கேட்டேன், யாரிட மாளிகை இது? எந்த மாளிகைன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. யாரிடன்னு கேட்டேன். சொன்னாங்க, இது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம். ஹதரத் உமர் மதீனாட குடிசை பள்ளியில தொழுகிறாங்க. ஹதரத் உமர் மதீனாட குடிசையில வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் மாளிகையை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில சபையில சொல்றாங்க. ஹதரத் உமர் கேட்கிறாங்க, உள்ள வெளியால பார்த்துட்டு வந்தீங்களே, எந்த மாளிகைக்கு உள்ளேயும் போய் பார்த்திருக்கலாமே தான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அப்படியே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா நான் இல்லாத நேரத்துல எந்த வீட்டுக்குள்ள எனக்கு சொல்லாம எப்படி போவீங்க என்று நீங்க ரோசப்படுவீங்களோ என்கிறத நினைச்சு திரும்பி வந்தேன். இப்படியான சொர்க்கம் தான் அந்த அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். 4 நாளாக திறந்திருக்குது. இன்னும் 26 நாளைக்கு திறந்து வச்சிருக்கிறான். பறிபோகாம பாதுகாருங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நல்ல மனிதரை கபரில வச்சவுடன் முதலாவது காட்டுறது நரகத்தை. நீ இங்கதான் வர இருந்தாய். எல்லாருக்கும் சொர்க்கத்திலேயும் இடம் இருக்குது, நரகத்திலேயும் இடம் இருக்குது. இங்கதான் வர இருந்தாய். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இங்கிருந்து தப்பி சொர்க்கம் போறாய். ஒரு பாவியை கொண்டு வந்து வச்ச உடனே முதலாவது காட்டுறது சொர்க்கத்தை. உனக்கு காணியும் உனக்கு நிலமும் மாளிகையும் கட்டி வச்சிருந்தோம். உன் மூதேவித்தனம், உனக்கு எவ்வளவோ செய்திகளை சொன்னோம். உன் மூதேவித்தனம், நீ அங்குள்ள இடத்தை பறிகொடுத்து இப்ப போக இருக்கிறாய் நரகத்துக்கு. இதை காட்டின உடனே எவ்வளவு அழுவான். ஆனால் அந்த அழுக பிரயோசனம் இல்லை. அப்படி அழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரமதான்.